ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும். இப்போ ஒரு சாமியாருக்கு நான் கர்மவினை உடம்புக்கு நீக்கிறேன், 1 லட்சம் கொடு, உனக்கு யாகம் போடுறேன், 50,000 கொடு, 20,000 கொடுக்க, எல்லாத்தையும் நீக்கணும்னா முடியாது. அவர் என்ன நீக்கிட்டு போனாலே அப்போத்துக்கு மட்டும் அந்த வார்த்தைக்கு போயிடும், திரும்பி இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து உங்கள்கிட்ட வந்துடும். அப்போது கர்மவினை போக்கக்கூடிய விஷயம் யாரு கையிலும் கிடையாது, உங்கள் கையில் தான். உங்கள் கர்மவினை போக்குறதுக்கு 100% உங்கள் கையில் தான் இருக்குது. அப்போது உங்கள் கையில் இருக்கிற கர்மவினை போக்கணுன்னா நீங்கள் முயற்சி பண்ணணும். நான் பாதி முயற்சி பண்ணாலே நீங்கள் முயற்சி பண்ணால் தான் முழுமையாக அது உங்களை விட்டு விளங்கும். இல்லைன்னா உங்களுக்கு அப்படியே இருந்து எல்லாமே தடைகள் வரும், பிரச்சனைகள் வரும், நிறைய தடைகள் வந்துனே இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்டை வச்சு நீங்களே உங்களுடைய கர்ம வினையை ஈஸியாக இதை நிவர்த்தி பண்ணிக்கலாம். நம்ம இதுக்காக நம்ம நிறைய கோயில் குளம் அங்கங்கே போகணுன்றதெல்லாம் அவசியம் கிடையாது. நான் சொல்கிற இந்த ஒரு விஷயத்தை பண்ணங்கனாவே, கடன் பிடிச்சாவே நீங்களே ஒரு மகான் ஞானி, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒரு மனிதனும் கடவுளாலாம், ஞானியாலாம், மகானாலாம், சித்தனாலாம் எல்லாமே உண்டு. அதுக்கு காரணம் நம்ம உணர்ந்தால் போதும். நம்ம உடம்புல இருக்கிற விஷயங்களை நம்ம உணர்ந்து நம்ம உடம்புல இருக்கிறத ஆக்டிவ் பண்ணால் நம்மளே பெரிய ஞானி, மகான், சித்தன். அதில் பார்த்தோன்னா முதல்ல பார்த்தோன்னா நம்ம நன்மைக்கு மட்டும்ன்ற ஒரு தாரக மந்திரத்தை நீங்கள் மனசுக்குள்ளே ஒரு வெறித்தனமாக வைங்க. நன்மைக்கு மட்டும். நான் எப்படி எல்லா கிளாஸ்லையும் பார்த்தோன்னா இந்த பயிற்சிக்கு ஆரம்பத்துலேருந்து முடிவுரையும் நன்மை செய். எந்த மந்திரவாதியுடைய கிளாஸில் போய் பாருங்கள், ஃபஸ்ட்டு லாஸ்ட் வரையும் மந்திரவாதியில் நன்மை செய்யன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நன்மை செய்யினா யாரும் போக மாட்டாங்க அவங்ககிட்ட. இதே கெட்டது செய்யணும் இன்னும் பார்த்தோன்னா மண்டமே ரம்பிடும். இப்போ இருக்கிற கலி உலகம் மக்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. நீ இன்றைக்கெல்லாம் நன்மைன்னு கத்தின்னு இருந்தால் கூட கூட்டம் கம்மி தான். ஆனால் ஒன்றும் இல்லை, ஒரு கருமாந்திரிகம் கெட்டது செய்கிறது, சூனி வைக்கிறதுன்னு போடுப்பாரு, இந்த மண்டமே பத்தாது. அவ்வளோ கூட்டம் ஓடி வருவாங்க உண்மையை சொல்லப்போனால். ஏன்னா நல்லதுக்கு எப்பவுமே கம்மியாக தான் இருப்பாங்க கூட்டம், கெட்டதுக்கெல்லாம் பார்த்தோன்னா ஏகப்பட்டதாக இருப்பாங்க. ஏன்னா மனிதனுடைய எண்ணம் அவனை அழிச்சிட்டு நம்ம வாழணும், இன்னொருத்தனை அழிச்சிட்டு வாழணும், இப்படி தான் போகுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தாரக மந்திரத்தை நன்மைக்கு மட்டும் தினமும் ஒரு 11 முறை சொல்லுங்கள், இல்லை 21 முறை சொல்லுங்கள். தூங்கி எழுந்த உடனே நன்மைக்கு மட்டும் இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தினா கண்டிப்பாக இதில் ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா இந்த மந்திரங்கள் பார்த்தோன்னா இதுதான் தாரக மந்திரம். என்னை பொறுத்தவரையும் நான் இதை பயன்படுத்துறதுனால தான் இன்றைக்கி எங்கேயோ போயிட்டேன். நான் அன்றைக்கி பார்த்தோன்னா சிம்பிளாக இருந்தேன். இந்த ஒரு மந்திரத்தை நம்ம மனசுக்குள்ளே பயன்படுத்துறதுனால தான் இன்றைக்கி வெளி உலகத்தில் டிவிலேருந்து எல்லாத்துலேயும் ரீச் ஆகிட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னை வெளி உலகத்தில் எல்லாமே எங்கே போனாலும் ஐயோ சாமி ரத்த கணபதி சாமியார் வந்துட்டார், தாடி சாமியார் வந்துட்டார், எந்த இடத்துல போனாலும் ரீச் ஆனக்கூடிய விஷயம். இதுக்கெல்லாம் காரணம் எதனா, இந்த நன்மைக்கு மட்டுன்ற ஒரு தாரக மந்திரத்தை நான் எடுத்ததுனால தான் இந்த உலகத்தில் எல்லாமே என்னை தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைன்னா இந்த இடத்துல கூட இவ்வளோ பேர் வரமாட்டாங்க. என்னை பொறுத்தவரையும் தெய்வங்களே ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. இப்போ அந்த நிறைய டிவியில் கூட போட்டிருப்பேன், இந்த சாமி கிட்ட போங்க, அவங்க உடம்புல தெய்வம் இருக்கும், அந்த தெய்வமே என்னை காமிச்சு கொடுக்குது, இவர்கிட்ட போங்க உங்களுக்கு நல்லது நடக்கும், இவர் நல்லா கற்றுக் கொடுப்பாரு. இதெல்லாம் காமிக்குதுன்னா காரணம் எதுன்னா, நான் பண்ணுற அந்த நன்மை, நேர்மை, இதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு சக்தி. இதுதான் என் உலகத்தில் நான் அதை தான் சொல்லுவேன், இதுக்கு மெஞ்சின சக்தி எதுவுமே கிடையாது. அதனால தான் நான் யாருக்கும் பயப்படுறதில்ல, தைரியமாக இருக்கிறது. காரணம் நன்மை செய்கிறேன், என்னை போய் என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியாது போட, அவ்வளோதான். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நான் சாதாரணமாக மதிக்கவே மாட்டேன். காரணம் என்னென்னா, நம்மக்கிட்ட குற்ற உணர்வு இருந்தால் தான் நம்ம பயப்படணும். நன்மை செய்யும்போது நம்மளை போய் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அவன் எவ்வளோ பெரிய மந்திரவாதி இருந்தாலும் சரி ஒன்றுமே பண்ண முடியாது. நான் தான் எல்லா மந்திரவாதியும் திட்டனே, என்ன பண்ணணும் ஏது பண்ணணும், எல்லாரும் என் மேலே எதிரி இல்லாதவைகளே இருக்காது. நான் மற்றவங்களாம் பார்த்தோன்னா ஒரு சின்ன சப்ஜெக்டில் தான் எதிரியாக இருப்பாங்க கிராம சைடு. எனக்கு அப்படி இல்லை, டோட்டலாக எதிரிங்க. காரணம் என்னென்னா, நான் எல்லாத்தையும் மாற்றுறேன். நன்மைன்றது எல்லாமே கெடுதல் கொண்டான விஷயம் சொல்லி கொடுக்குறவங்களுக்கெல்லாம் கோபம் இருக்கும். ஏன்னா இவன் நன்மைன்னு சொல்லி நம்ம தொழிலை கெடுத்துன்னுக்கிறான்ற மாதிரி வரும். அதனால் அதை அவங்கள பற்றி கவலையே பட மாட்டேன். எத்தனையோ பேர் ஆரம்பத்திலலாம் நம்மளை கூட ஃபோன் போட்டுலாம் மேட்டினாங்க. ஒரே வார்த்தை சொல்லுவேன், என்ன சொல்லுவேன், உங்களால் முடிஞ்சால் நான் இப்படி தான் பேசின்னு இருப்பேன், தூக்கிடு, அவ்வளோதான். என்னை தூக்கணுன்னா விநாயகரை தூக்கணும் ஃபஸ்ட்டு. விநாயகரை தூக்குறது இந்த உலகத்தில் யாராவது முடியுமா? முடியாது. அவராக எனக்கு என்றைக்கு நேரங்காலம் கொடுத்து போக வைக்கிறாரோ அது வரைக்கும் யாராலையும் ஒன்றும் அந்த மன தைரியத்தை நான் உள்ளே போட்டு அடைச்சிட்டேன். அதனால் யாருக்குமே அசைய மாட்டேன். நன்மைக்குன்ற ஒரு இதுக்கு மட்டும்தான் நான் தலை வணங்குவேன். நன்மை ஒன்றதுக்கு மட்டும்தான் நான் இது பண்ணுவேன், மற்ற யாருக்கும் பயப்பட மாட்டேன். காரணம் என்னென்னா, நம்ம தப்பு பண்ணால் தான் பயப்படணும், தப்பு பண்ணலாம் பயப்படவே தேவையில்லை, யாருக்கும் பயப்படவே தேவையில்லை. எவ்வளோ பெரிய ஆளானா கட்டும், அவன் எவ்வளோ பெரிய சாமியாரானா கட்டும், எவ்வளோ பெரிய முக்கான குறி சொன்னால் கூட நம்ம பயப்பட தேவையில்லை. நேர்மைன்னு ஒன்று இருந்துட்டா
வாழ்க்கையில் யாருக்கும் கட்டுப்படக்கூடாது. அந்த மாதிரி பண்ணுங்க. அதனால் முதல்ல வந்து நன்மைக்கு மட்டும் என்ற தாரக மந்திரத்தை மனசுக்குள்ளே போட்டு நன்மை நன்மை என்ற வெறியை கொண்டு வாங்க. கண்டிப்பாக உலகத்தில் எல்லாமே நம்ம சாதிக்கலாம்.